ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த பாரு கம்மு காதல் நடந்துகிட்டு இருக்கு. காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே அவங்க ரெண்டு பேருமே இருந்துகிட்டே இருக்காங்க. எப்படியும் வெளியே போனால் அந்த காதல் பிரிஞ்சிட போகுது. ஏன்னா நிறைய பிக் பாஸ் காதல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால அப்படியான விஷயம் நடக்க போகுது. ஆனால் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை கண்டென்ட் அவங்க ரெண்டு பேரும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை சரியாக புரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு. அதுக்காக தான் இப்படி சீன் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. அவங்களுடைய காவிய காதலை அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ வரலாற்று புத்தகத்தில் அவங்களுடைய காதலை எழுதி வைக்க போகிற மாதிரி தான் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்மு பாரு ரெண்டு பேரையும் தான் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரு கம்மு சண்டை போட அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்க. இதுலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே அமைதியாக இருக்க சாண்ட்ரா முதலா கம்முவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தாங்க. அதாவது கம்மு போயிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து ஆறுதலாக சில வார்த்தைகளை சொன்னாங்க. அந்த வகையில் தான் அழுக ஒன்றில் இருந்த சாண்ட்ரா முதல் முறையாக கம்முவிடம் ஆறுதலாக சில விஷயங்கள் பேசுனது பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இந்த காவிய காதல் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரில. இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது பாரு நீ என்னை பேட் டச் பண்ணத்தானே அப்படின்னு சொல்ல உடனே கம்முவிற்கு காண்டாயிருச்சு. ஏமா அப்படி சொல்கிற அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு புலம்புன்னு புலம்பிட்டாரு. அதுக்கு பிறகு பாருவே நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்மளுடைய கம்முக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? பாருவோட அம்மா வீட்டுக்கு வர போகிறாங்க. ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கம்மும் இப்போ அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி இருக்காரு. அதனால எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரில. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கேம் விளையாடிட்டாரு. இப்போ கம்மு ஒரு நல்ல மனிதர், வெளியில் அவர் எல்லாருமே நல்லா தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணாரான்னு தெரில. ஆனால் சரியாக பண்ணிட்டாரு. பாரு அம்மா வந்த பிறகு எந்த கேள்வியும் கம்முவை பார்த்து கேட்க முடியாது பாருங்க. அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பாரு கம்மு காதல் பல புலம்பல்கள், நம்ம கம்மு வினோத் அமித்திட போய் புலம்புறதுக்கும் அமித் அட்வைஸ் பண்ணுறதும் இப்படி பல விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. மறுபக்கம் கம்மு நம்ம அரோரா கிட்ட போயிட்டு புலம்புறதும் இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாண்ட்ரா எப்போவுமே அழுதுகிட்டே இருக்க சாண்ட்ரா, எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்த சாண்ட்ரா முதல் முறையாக திவ்யாவோட பழைய மாதிரியே சேர்ந்துட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் இணைப்பிரியாத தோழியாக இருக்கிறாங்க. இந்த தோழியான பிறகு அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வேற யாரு? பாரு கம்மு தான். வேற யாருங்க கண்டென்ட் கொடுப்பா? அவங்க ரெண்டு பேரும் தானே. அவங்க ரெண்டு பேரை பற்றியும் கொசிப் பக்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாரு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பாரு கேமுக்காக தான் இது பண்ணுது, இது எல்லாமே பிளானு அப்படி இப்படின்னு பாருவை கழுவி ஊற்றுனாங்க திவ்யா. திவ்யா சொல்கிறத பார்க்கும்போது பாரு மேலே செம்ம காண்டாக இருக்காங்க திவ்யா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பாரு மேலே திவ்யா மட்டுமா காண்டாக இருக்காங்க? நம்மளும் தான் இருக்கோம், சொன்னால் கேட்கவா போகிறாங்க? இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆனால் இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி ஃபேமிலி டாஸ்க் நடந்துச்சு. அதை சாண்ட்ராவோட மகள்கள் ரெண்டு பேரும் நம்ம பிரஜினும் வந்திருந்தாரு. அது எப்பவும் போல் நம்ம எதிர்பார்த்தது தான், அழுகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுவும் இருந்தது. ஆனால் கொஞ்சம் நம்மளும் எமோஷனல் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி பிரஜின் சாண்ட்ரா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினார். எல்லாரோடையும் நல்லா பழகு, இப்போ பாரு அழுதுகிட்டே இருக்காத, நீ அழுகிறதுனால குழந்தைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. பிரஜினும் கனிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இப்படியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பிரஜின் சில உண்மையான விஷயங்களையும் பேசியிருந்தாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சாண்ட்ரா விளையாடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து நொமினேட் பண்ணாங்க, யார் இந்த வாரம் வெளியேற போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் திரும்பவும் பாரும் நொமினேட் ஆகியிருக்காங்க. எப்படியும் பாருவை நீங்கள் வெளியே அனுப்ப மாட்டீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா டிஆர்பிக்காக அப்படியே வச்சுருப்பாங்களா இருக்கும். என்ன பண்ணுறது, பாரு எப்படா வெளியே போவாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அது கடைசி வரைக்கும் நடக்காது போல் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. சரி, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சபரி, அரோரா, கானா வினோத், சாண்ட்ரா இப்படின்னு பல பேர் இந்த வாரம் நொமினேட் ஆகியிருக்காங்க. இந்த வாரம் அதிகமாக சாண்ட்ரா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நம்ம போன வாரமும் எதிர்பார்த்தோம். நடந்துச்சா? நடக்கவே இல்லை. விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதனால சாண்ட்ரா வெளியே போவாங்களா இல்லை வேறு யாராவது வெளியே போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கானா வினோத்தோட ஃபேமிலி வரப்போகிறாங்க அப்படிங்கிற ப்ரோமோ கூட வெளியாகி இருந்தது. அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். கானா வினோத் இந்த பாக்கியாங்கிறது யாருங்க? அவரோட மனைவியை நிறைய பேர் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வரப்போகிறாங்க. கானா
வினோத்துக்கு என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த ஃபேமிலி டாஸ்கில் நம்ம பிக் பாஸ் வச்சுக்கிற டாஸ்க் இருக்கு பாருங்க, அப்பப்பப்பப்பா ஏன்பா இவ்வளவு கல்லிஞ்சக்காரனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பல நாட்களுக்கு பிறகு தன்னோட குடும்பத்தை பார்க்குறாங்க, அதுக்குள்ளே ஒரு டாஸ்க் வைக்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். அதாவது ஒரு கேம் ஷோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இப்படி ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது புரியுது, நீங்கள் வேணால் பிக் பாஸ் வீட்டில் இருந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, அந்த சூழலில் அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் வெளியிருந்து பார்க்குற நமக்கு என்னமோ மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவராக சீன் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் யார் உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.